டேட்டா விஷுவலைசேஷன்ல நமக்கு வர்ற ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. அத பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு கிராஃபை சும்மா பார்க்காம அதோட விளையாட முடிஞ்சா எப்படி இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்மள பல பேர் மேட்ப்ளாட்ல சீபான் யூஸ் பண்ணியிருப்போம். அதுல வர்ற சார்ட்ஸ் பார்க்க நல்லா இருக்கும், ஆனா அது வெறும் ஸ்டாட்டிக் படங்கள் தான். சொல்லப்போனா அதுங்க வெறும் போட்டோ மாதிரி தான் பார்க்கலாமே தவிர அதுக்குள்ள போய் நோண்டி பார்க்க முடியாது. இப்போ இந்த ஸ்டாட்டிக் சார்ட்ஸுக்கும் இன்டராக்டிவ் சார்ட்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்க. இது ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு நேர் எதிர். சரி, உங்க சார்ட்ல டேட்டா ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஒரு இடத்தை ஜூம் பண்ணி பார்க்கணும்னா என்ன பண்ணுவீங்க? இல்லனா ஒரு டேட்டா பாயிண்ட் மேல மவுஸ் வைக்கும்போது அதோட கரெக்ட் வேல்யூ என்னன்னு தெரியணுமா? இதுக்கெல்லாம் தான் பைத்தான்ல ஒரு சூப்பரான டூல் இருக்கு. அதுதான் பிளாட்லி. பிளாட்லி எதுக்கு ஸ்பெஷல்னா அது இந்த மாதிரி இன்டராக்டிவ் சார்ட்ஸை உருவாக்குறதுக்காகவே வந்தது. அப்போ நீங்க உருவாக்குற ஷார்ட்ஸ் இனி வெறும் படங்களா இல்லாம ஒரு இன்டராக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸா மாறும். சரி, பிளாட்லிக்கே இருக்கிற 2 முக்கியமான இன்டராக்டிவ் பவர்ஸ் என்னன்னு பாப்போமா? ஒன்னு ஜூம் பண்றது. கிராஃப்ல எந்த இடத்துல வேணும்னாலும் ஜூம் பண்ணி சின்ன சின்ன விவரங்களை கூட பார்க்கலாம். ரெண்டாவது ஹோவர் பண்றது. எந்த பாயிண்ட் மேல மவுஸ் வச்சாலும் அதோட எக்ஸாக்ட் வேல்யூஸ் உடனே தெரியும். ஓகே, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா ஒரு டேட்டா அனலிஸ்டா இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? சிம்பிளா சொல்லணும்னா நம்ம டேட்டாவை இன்னும் ஆழமா ஈஸியா ஆராய இது உதவுது. நீங்க உங்க டேட்டாவை சும்மா பார்க்கறதில்ல, உண்மையிலே அதுக்குள்ள போய் தோண்டி துருவி பார்க்கறீங்க. உங்க கிராஃப் கூட உங்களால விளையாட முடிஞ்சா உங்க டேட்டாவுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற என்னென்ன கதைகளை நீங்க கண்டுபிடிப்பீங்க?